+2 ரிசல்ட் வந்துருச்சு. நெறைய பேர் ஆல்ரெடி என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. கொஞ்சம் பேருக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். நெறைய பேர்கிட்ட கேட்டுருப்பீங்க. அடுத்தது என்ன படிக்கலாம்? இதுக்கு ஸ்கோப் இருக்கா? அதுக்கு ஸ்கோப் இருக்கா? அப்படின்னு. நான் ஒரு பிஹெச்டி ஸ்காலர். ஜெர்மனில கேன்சர் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இருக்க நாலேட்ஜை வச்சு நான் கொஞ்சம் சஜஷன்ஸ் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு அது சூட்டபுளா இருக்குன்னு தோணுச்சுன்னா, நீங்க அத எடுத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 12th முடிக்கும்போது 2015 அப்போ என்னாச்சுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன். நான் வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு. எப்போன்னா 11th 12th படிக்கும்போதே. ஏன்னா அப்போல்லாம் புக்கில் வந்து சும்மா ஜெனடிக் இன்ஜினியரிங் சும்மா ஒரு 2 3 லைன் தான் இருக்கும். பட் அதுவே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபேசினேஷனாக இருந்துச்சு. டிஎன்ஏ அதெல்லாம் எப்படி சயின்ஸ் அப்படி இப்படின்னு. ஸோ நான் அப்போவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இதை தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு. ஆனாலும் நம்ம ஊர் பற்றி தான் தெரியும் இல்லையா? 12th முடித்தோன்னே எவ்வளோ மார்க்ப்பா தம்பி அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இப்போவும் அப்படி கேட்குறாங்களான்னு எனக்கு தெரில. கேட்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கேட்பாங்க. அப்புறம் அடுத்தது என்ன படிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கும் பெருசாக நாலேஜ் எல்லாம் இருக்காது. இந்த பூமர் அங்கிள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து அவங்க பையன் அது படிச்சிருப்பான், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது படித்து ஏதாவது வேலை வாங்கியிருப்பாங்க. அதனால் அவங்களும் எக்ஸ்பர்ட் ஆகிடுறது. இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. வந்து இதை படி, அதை படி, இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு. அப்போது பெரும்பாலானவங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைமில் 2015ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து அவ்வளோதான், அதுக்கெல்லாம் வந்து பெரிய ஸ்கோப் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து நிறையா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அது கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பீக் வந்துச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு. அதுக்கப்புறம் பெருசாக எந்த இனோவேஷனும் வரல இல்லையா அந்த ஃபீல்டில். அதனால் அது கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. பட் அப்போ இருக்க அந்த பூமர் அங்கிள்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அதனால் வந்து இதெல்லாம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மண்டையை கழுவிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நியூஸில் கூட வந்துச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு வந்து மாணவர்கள் வந்து ஆர்வம் குறைவாக இருக்குது, நிறைய சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை அப்படின்லாம். இப்போ ஜஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம், கோவிடுக்கு அப்புறமே சொல்லலாம், எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். ஏஐ, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அப்படி இப்படின்னு எங்கேயோ பீக்கில் போயிட்டுருக்கு. அதை படிக்கிறவங்களுக்கு தான் வந்து இப்போ வந்து நிறையா ஸ்கோப் இருக்குது. 2015லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் படித்தவங்களுக்கு இப்போ நல்லாவே வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருப்பாங்க, ஸ்கில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து நல்ல வேறு லெவல் பொசிஷன்லாம் கிடச்சிருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ நீங்கள் யார்கிட்டருந்து அட்வைஸ் வாங்குறீங்க அப்படின்றத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். கேட்குறதே கேட்குறீங்க, அட்லீஸ்ட் அந்த ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, எதுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இன்ஜினியரிங்கில் எதை எடுத்தாலும் ஸ்கோப் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் பாப்புலேஷனுக்கு வந்து எல்லாருமே டிகிரி வாங்கிடலாம். இப்போ அது பெரிய பிரச்சனையே கிடையாது. காலேஜில் போய் நீங்கள் படித்து ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வாங்குறதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் அதை வச்சு வேலை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸ்கில்ஸ் வேணும், ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாவது மார்க்கெட்டில் இப்போ என்ன ஸ்கில் தேவையோ அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்தால் தான் வந்து உங்களை வேலைக்கு எடுப்பான் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு பரோட்டா கடையில் பரோட்டா மாஸ்டராக நீங்கள் வேலை தேடி போகிறீங்கன்னா, உங்களுக்கு பரோட்டாவை பற்றி நீங்கள் படித்து டிகிரி வாங்கினீங்கன்னா உனக்கு வேலை கொடுப்பானா, இல்லை உங்களுக்கு பரோட்டா போட தெரிஞ்சால் வேலை கொடுப்பானா? ஆப்வியஸாக பரோட்டா போட தெரிஞ்சவனுக்கு தான் வேலை கொடுப்பான் இல்லையா? பரோட்டா பற்றி படித்து நான் டிகிரி வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டான். அவனுக்கு தேவை, அவன் பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு ஒரு ஸ்கில் தேவை. அந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா உன்னை வேலைக்கு எடுத்துப்பான். அதே தான் சாஃப்ட்வேர் கம்பெனி, ஏஐ கம்பெனி எல்லாமே. அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கா, அவங்க கொடுக்குற வேலையை உங்களால் பண்ண முடியுதா, அது மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. சும்மா நான் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், என்கிட்ட டிகிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதில் வந்து இன்டெப்த்தாக புரிஞ்சு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன படித்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கோப் இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ இருக்க காம்படிஷனுக்கு வந்து உங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாதுன்றது நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு காலேஜ் டே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அப்படின்னு இந்த நண்பன் 3 Idiots படத்துலலாம் காட்டுவாங்க இல்லையா, ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னது தான், நம்ம நாட்டில் வந்து பெரும்பாலும் எல்லாருமே மிடில் கிளாஸ். நம்ம படித்து வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சாதான் நம்ம குடும்பம் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்ற மக்கள் இருக்கிற நாடு தான் வந்து இந்தியா.
ஸோ நம்ம நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபாரின்லலாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சது தான் படிப்பாங்க அப்படின்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது நம்ம நாட்டுக்கு வந்து அப்ளை ஆகுமா அப்படின்னா வந்து எனக்கு தெரியலை. அது வந்து பொதுவாக வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். உதாரணத்துக்கு லைஃப் சயின்ஸுக்கு வருவோம். இப்போ அதுதான் வந்து என் ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக வந்து பேஷன் இருக்கணும். பேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து உங்களால் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா பேச்சுலர்ஸ்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் 10 வருஷம் ஆயிரும். அந்த 10 வருஷத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து அவ்வளோவா நீங்கள் ஸ்டேபிளாக இருக்க மாட்டீங்க. அவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கிற காசும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வீட்டுக்கு காசு அனுப்ப முடியாது. இப்படின்னு நிறையா பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் தாண்டி போகணுன்னா உங்களுக்கு பியூராக பேஷன் வேணும் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டும் வேணும். அதனால தான் இந்த ஃபீல்டில் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்கவங்க மட்டும்தான் வர முடியுது. 1-2 பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரலாம். பட் அவங்களுக்குமே வந்து நான் கொடுக்குற அட்வைஸ், பேஷன் இல்லாமல் வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்கள் வந்து அகாடமியா சைடு போகிறீங்களா இல்லை இண்டஸ்ட்ரி சைடு போகிறீங்களா? அகாடமியானா ரிசர்ச் பண்ணுறதுக்கு, பேசிக் ரிசர்ச், இல்லை கேன்சர் பற்றி ஏதாவது ரிசர்ச், இல்லை ஏதாவது டிசீஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா அது வேறு. அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், பிஹெச்டி அதெல்லாம் 10 வருஷம் போய் முடியும். அதுவும் இந்தியாவில் பண்ணிங்கன்னா வந்து இன்னும் மோசம். ஸ்டைஃபண்ட் எல்லாம் கம்மியாக இருக்கும். 5 வருஷம் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பாதையை கொஞ்சம் கரடு முரடான பாதை. இதுவே இண்டஸ்ட்ரி பக்கம் போகிறீங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் நீங்கள் பேச்சுலர்ஸ் முடித்தாலே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதோடையும் அதே தான், உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும். பேச்சுலர்ஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெக்னிக் வந்து நீங்கள் கற்று வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை வேலைக்கு எடுத்துப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்னு ஒரு டெக்னிக், அந்த மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுருந்தீங்க, அது டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கும். ஆனால் இப்போ பேசிக்காக சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். இந்த டிஎன்ஏ ஐசோலேஷன், அப்புறம் பிசிஆர் அப்படின்னு சொல்லி சில இந்த பேசிக் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அதை வச்சுட்டுலாம் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் வேலை வாங்க முடியாது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டே 1ல் நீங்கள் காலேஜ் போக ஆரம்பிக்கும் போதே அதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிக்கும்போது ஓரளவுக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் அடுத்த வேலைக்கு போயிடலாம். ஆனால் அகாடமியா அப்படி கிடையாது. அகாடமியாவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாள் படிக்கணும், பிடிச்சி படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போக முடியும். ஸோ லைஃப் சயின்ஸ் பக்கம் போகிறவங்க எங்கே போகிறோன்னு முதல்ல முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அண்ட் பெரும்பாலானவனுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இது முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும், இது நம்மளுக்கு செட் ஆகாது, இது நம்மளுக்கு வரலை, இது நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் முடிவு எடுக்கலாம். இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க, என் கிளாஸ்மேட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. 4 வருஷம் இந்த மாதிரி பயோடெக்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு வேலைக்கு போனவங்க, இல்லை பேங்க் வேலைக்கு போனவங்க, அப்படி சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வேலை வாங்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் ஃபீல்டு எப்போ வேணாலும் மாறிக்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டிக்கலாம் போகிறதில்ல. எந்த டைமில் வேணாலும் நீங்கள் இங்கேருந்து அங்கே ஜம்ப் அடிக்கலாம். ஆரம்பத்துலேயே கொஞ்சம் தெளிவாக முடி எடுத்துட்டா நல்லது. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரொம்ப ப்ரெஷர்லாம் ஆகாதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கூட படிங்க. ஆனால் மார்க்கெட்டில் எந்த ஸ்கில்லுக்கு டிமாண்டோ, இப்போ பயோடெக்கோ இல்லை பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸோ இல்லை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ டேட்டா சயின்ஸோ அந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறத படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஃப்யூச்சரில் வந்து எந்த பிரச்சனையும் வரான்றது என் கருத்து. பயோடெக் ஃபீல்டில் நீங்கள் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா அதில் எதில் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு என்ன இப்போ கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் வந்து இல்லை பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். நீங்கள் வந்து இப்போ டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க, உங்களுக்கு பயாலஜி நாலேஜே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பயோடெக் கம்பெனியில் வந்து வேலை பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு முழுசாக பயாலஜி புரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நம்பர்ஸ் தான் டீல் பண்ண போகிறீங்க. உங்களுக்கும் பயாலஜிஸ்ட்டுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டுமே போதும். அவங்க கொடுக்குற டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லணும், அவ்வளோதான் மேட்ரு. இந்த மாதிரி ஸ்கில் செட் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து நிறையாவே வந்து டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்லேயும் வந்து நிறையா ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் டிமாண்ட் இருக்குது. ஸோ வெட் லேப்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லேபுக்குள்ளே போய் இந்த மாதிரி இந்த கலக்கிட்டுலாம் இருப்பாங்கல்ல, சொல்யூஷன்லாம் ஊற்றி இந்த தண்ணி ஊற்றி அதில் ஊற்றி இதை ஹீட் பண்ணி இதை சுட்ட விட்டு அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வெட் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காட்டிலும் இப்போ இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் டேட்டா சயின்ஸ் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறையா வந்து ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ காலேஜ் படிக்கும்போது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம். ஜென்ரலாக இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, இந்த ரிசர்ச் ஃபீல்டுக்குள்ளே வராங்க இல்லையா, நிறையா கமெண்ட்ஸில் கேட்பாங்க, ப்ரோ இதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு. பேஷனேட்டாக ரிசர்ச்சிற்குள் வர உனக்கு ஸ்கோப் பற்றிய கவலை எதற்கு? எனக்கு வந்து ரிசர்ச் பண்ண பிடிக்கும், நான் வந்து சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் இந்த ஃபீல்டுக்கு வரேன், எனக்கு அதில் ஸ்கோப் இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கேள்வியே தப்பு.
நீங்கள் வந்து சயின்ஸை பிடிச்சி வரீங்க அப்படின்னா ஸ்கோப்பை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. உங்களுக்கு சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது எங்கேயாவது கொண்டு போய் உங்களை வந்து ஒரு இடத்துல சேர்த்துரும். ஸோ அதை பற்றியில் நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்ல. சயின்ஸை பிடிச்சி படிக்கிறோம் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. பேச்சுலர்ஸ் இல்லை மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஃபாரின் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நல்ல ஆப்ஷன் தான். என்ன பேச்சுலர்ஸ் வர்றதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி வரீங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஏன்னா பெரும்பாலான கோர்ஸ் வந்து ஜெர்மனில் தான் இருக்கும். மாஸ்டர்ஸ் வர்றது வந்து அது இங்கிலீஷ் கோர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை வந்து டேரெக்டாக அப்படியே வந்துடலாம். அண்ட் இந்த மாதிரி ஃபாரினுக்கு அப்ளிகேஷன் போடுறவங்கலாம் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த கன்சல்டன்சி பக்கம்லாம் போயிடாதீங்க. அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு காசை வாங்கிட்டு ஏதாவது ஒரு மொக்க காலத்தில் சேர்த்து விட்ருவானுங்க. டேரெக்டாக நீங்களே அப்ளை பண்ணுங்கள். எல்லா வெப்சைட்லையுமே யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருப்பான் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்னன்னு எல்லாமே. எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது ஆனால் என்கிட்ட காசு நிறையா இருக்குது, எனக்கு ஃபாரின் போனால் போதும், ஏதாவது காலேஜில் அட்மிஷன் கிடைச்சா போதுன்னா அவங்க தாராளமாக வந்து இந்த கன்சல்டன்சியெல்லாம் போகலாம். அவங்க வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு சீட்டை பிடிச்சி அவங்கள அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு படிக்கணும், இந்த ஃபீல்டில் வந்து நான் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்களே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ஸ்கில் செட்டெல்லாம் வந்து காலேஜில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா, அப்புறத்துக்கு இந்த டிகிரின்னு நீங்கள் கேட்கலாம். காலேஜில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட பேசிக்கான சயின்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து ஒரு ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டிருப்பாங்கல்ல, உங்ககிட்ட வந்து இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. அப்படி கேட்டிருக்க அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு காலேஜில் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்களான்னு கேட்டால் அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்களே தான் வந்து தேடி தேடி அதெல்லாம் போய் படிக்கணும். ஆன்லைனில் படிக்கலாம், இல்லை தான் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலாம், கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்கிங் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி நிறையா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் நடச்சிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து இன்டர்ன்ஷிப்லாம் நிறையா நடத்துவாங்க. அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்லாம் வந்து போய் தேடி தேடி அப்ளை பண்ணுங்கள். அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில் செட்டை கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிக்கெலாம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் அவங்க வேலை பார்க்குற ஃபீல்டில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. அந்த வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் என்ன பார்க்குறாங்களோ அதே ஸ்கில் செட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கும் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நிறையாவே கற்றுக்கலாம். அதனால் இந்த செமஸ்டர் ஃப்ரீ பீரியட்லலாம் வந்து கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் நான் போவேன், இல்லைனா வந்து நான் லீவில் ஊர் சுற்றுவேன் அப்படின்லாம் இருக்காமல் எங்கேயாவது நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணி ஏதாவது கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் வாங்கி போனீங்கன்னா அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயாலஜி ஃபீல்டில் லைஃப் சயின்ஸ் தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து நீட்டு. அப்படி சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஊரில் மெடிக்கல் தான் ஃபஸ்ட்டு. அது மார்க் பத்தாதவங்க கிடைக்காதவங்க தான் வந்து பயோடெக் சூஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு அப்படி தான் சூஸ் பண்ணுறாங்க இப்போ வரைக்குமே. அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நீட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெடிக்கல் போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இப்போ தான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தட் இருக்குது. நீட்டை படித்தே ஆகணுன்ட்டாங்க, எக்ஸாம் எழுதி ஆகணுன்ட்டாங்க. நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீட் கிளியர் பண்ணுறது தான் ஒரே வழி. உங்கள் ரூட் கிளியரு, நீங்கள் அப்படியே போயிடலாம். அது கிடைக்கலன்னு எப்படி இந்த பக்கம் தான் வர போகிறீங்க, அதுக்கு நான் என்னென்னு நான் சொல்லிட்டேன். பேஷன் இருந்தால் மட்டும்தான் அதில் சஸ்டெயின் ஆக முடியும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு குரூப் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப நான் இன்ஜினியரிங் வந்து எதுக்கு படித்தேன்னு தெரியாமல் படிச்சிட்டேன், எனக்கு வந்து இன்ஜினியரிங் வரலை அப்படின்னு. எனக்கு என்ன வேடிக்கையாக இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ட்ரிபிள் படிக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாதான டிகிரி வாங்கிட்டான். பட் எந்த ப்ராக்டிக்கல் நாலேஜுமே இல்லை. ஒரு இன்ஜினை கொடுத்தா எனக்கு வந்து கழட்டி பிரித்து மாட்ட தெரியாது. அதே மாதிரி எலக்ட்ரிக் இன்ஜினியரிங்க்கு வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கூட பிரித்து மாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய அந்த நீயா நானெல்லாம் கூட நிறையா அந்த எபிசோட்லாம் வந்திருக்கும். நிறைய பேர் இப்பவும் அப்படி தான் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் வந்து எனக்கு இன்ஜினியரிங் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எனக்கு என்ன டவுட்னா, இப்போது இந்த எலக்ட்ரிஷியனாக இருக்காங்களா நம்ம ஊரில், இல்லை மெக்கானிக் ஷாப்பில் வந்து மெக்கானிக்காக இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப பிடிச்சா அந்த ஃபீல்டுக்கு வந்திருப்பாங்கன்றீங்க. எலக்ட்ரிஷியன் இருக்காருன்னா மாதத்துக்கு என்ன ஒரு 15,000 20,000 சம்பாதிப்பாரா? அவர் வந்து ரொம்ப பிடிச்சா அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காரு? அதெல்லாம் கிடையாது. சின்ன வயசில் படிப்பு வந்திருக்காது, ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக வந்து இந்த வேலைக்கு போயிருப்பாங்க. அப்படியே அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் சரளமாக அதில் வந்து வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் மெக்கானிக்கும் பெருசாக வந்து படிப்பு இல்லாமல் சின்ன வயசுலேயே மெக்கானிக் ஷாப்பில் அப்படியே வேலை பார்க்க போயிருப்பாங்க. அப்படியே அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஸ்கில்லை டெவலப் பண்ணி அதை அப்படியே போயிருப்பாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு அது பிடிக்காமல் நான் ஜாயின் பண்ணிட்டேன், அதனால் வந்து இது பற்றி எனக்கு எதுவுமே தெரியல, நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. திரும்ப சொல்கிறது அதுதான். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் மார்க்கெட்டில் டிமாண்டில் இருக்க ஸ்கில்ஸை கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். இல்லை நான் எனக்கு மனசுக்கு பிடிச்சது தான் படிப்பேன், அதில் அதுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து பெரிய ஆளாகவும் ஆவாங்க. பட் அந்த பாதை வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. நிறைய ரிஸ்க் இருக்கும். ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி பேஷன் டிரைவ்டாக போகிற ஃபீல்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் 4 வருஷம் படிச்சுட்டு, ஆஹா இதுக்கு இன்னும் பாதி கிணறு கூட நம்ம தாண்டல போலயே, இன்னும் இவ்வளோ தூரம் போகணுமா, அதுக்கு பேசாமல் நம்ம பேக் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு டப்புன்னு வேறு ஃபீல்டுக்கு ஜம்ப் பண்ணிங்கன்னா, அப்போ நீங்கள் அந்த 4 வருஷம் படித்தது வேஸ்ட்டாக போயிடும். அப்போது அந்த ஃபீல்டில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சமாவது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்க. புதுசாக வேறு ஃபீல்டுக்கு போகணுன்னா அதுக்கு புது ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். டைம் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்னும் சில பேர் சோஷியல் மீடியாவே வந்து நம்ம கரியராக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியும் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து காலம் அப்படி இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, டக்குன்னு க்ரோ ஆயிடுறாங்கல்ல, ஃபேம் கிடைக்குது, டிவியில் வராங்க, இந்த இந்த வாட்டர் மெலன் தின்னுட்டு ஒருத்தன் படத்துலலாம் நடிக்கிறாரு. அப்புறம் என்னடான்னா எல்லா பக்கமும் எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து ஓகே இதில் நிறையா காசு வருது போல், நம்மளும் இங்கே போயிடலாம், ஈஸியாக இருக்குது இந்த வழி அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆபத்தான முடிவு. ஏன்னா அது ஒரு அன்ஸ்டேபிள் பிஸ்னஸ் மாடல். உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து வியூ போகுன்னே சொல்ல முடியாது. திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நீங்கள் உளறிட்டீங்க, உங்களை பாய்காட் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை ஃபார் ரேண்டம் ரீசன்ஸ் உங்கள் வீடியோ சரியாக போகலை அப்படின்னா சோத்துக்கு என்ன பண்ணுறது? இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த ஸ்கில்லும் கற்றுக்க மாட்டீங்க, பேக்கப் இருக்காது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதை சோஷியல் மீடியா வந்து அதில் நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்களா, யூடியூபராக இருக்கீங்களா, பார்ட் டைம் அதை ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறத விட்டுட்டு வேறு தொழிலை பார்க்க போகிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. 1000ல் 1, 2 பேர் தான் அதுலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவாங்க. அவங்களும் எத்தனை நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஃபீல்டு வந்து ஒரு 10, 15 வருஷம் கூட ஆகலை இல்லையா? யூடியூப் ஆரம்பித்து இப்போ தான் 20 வருஷம் ஆயிருக்கு. இன்ஸ்டாகிராம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15 வருஷம் கூட இன்னும் முழுசாக முடியலை. ஸோ இந்த ஃபீல்டு வந்து எப்படி போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்கிறனால இதை வந்து ஃபுல் டைமாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு யாராவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அதை கைவிடுறது நல்லது. அவ்வளோதான். ஒரு ஃப்ளோவாக பேசினானா எனக்கு தெரியாது. எனக்கு தோன்ற இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே அங்கங்கே தூவி விட்டுட்டேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேர்ச்சுன்னா அங்கங்கே பொறுக்கி எடுத்துக்கோங்க.